ஸோ காமராஜபுரம் டோர்னமெண்டோட ஃபஸ்ட்டு போல் டிசைடர் மேட்ச் இங்கே சின்னியாசத்திரம் வர்சஸ் திருக்கட்டளை. இந்த மேட்சுக்கான ஓவர் டீட்டெயில் 10 ஓவர், முதல் 3 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஓனி பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்குது ராம், நான் சைக்கிளில் ராஜா. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சூர்யா ஃபஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து உடம்புல எனக்கு வந்தார் ஸ்டம்பில். அங்கே ஃபீல்டை ஸ்டாப் பண்ணல. இது வரைக்கும் 1, 2வது ரன்னும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. 3வது ரன் ட்ரை பண்ணுறாங்களா, 2ஓட ஸ்டாப் ஆகிட்டாங்க. 10 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற காரணத்தினால செட்டில் ஆக டைம் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி, சான்ஸ் ஃபார் சிங்கிளா ஒரு டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சூச்சிக்கான ட்ரை, பேட்டில் பட்டிருந்தாலும் சிங்கிள் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்க சார், அதை ஸ்டாப் ஒரு சிங்கிள். இப்போது சைக்கிளில் இருக்க போகிறது எங்கள் ராஜா. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. போயிடுச்சுங்க. இங்க கமிட்டி இருந்த இடத்துல அடிச்சிருக்காரு. முதல் பந்தில் ஒரு பவுண்டரிங்க. பாலோட 5th ஒன் கட் பண்ணியிருக்காரு. அங்கே பாயிண்டில் பாஸாக இருந்திருக்காரு ஃபீல்டர். அங்கே டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். ஆனால் டேரக்ட் கிட்ட அடிக்கலை. 2வது ரன் ஓடிடுறாங்களா, விக்கெட்டானு பார்த்தா பிடிச்சி அடிக்கலைங்க. அடிச்சிருந்தா க்ளோஸ் காலாக என்னென்னு பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால். அகைன் தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாருங்க முத்து. சிங்கிளோட இங்கே முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க 10 ஓவர் மேட்ச்சில். இங்கே செகண்ட் ஓவர் போட இங்கே செந்தில் லோ கேப்டாக வந்துருச்சு. அம்பேஸ்கார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. குத்தின இடத்துலேருந்து பால் எம்பவே இல்லை, ரொம்ப லோ கேப்டாக வந்துருச்சு. செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு, அதன் காரணமாக டாட் பால். தேர்ட் ஒன் கேப்பில் தான் போகுது. சிங்கிளாக டபுளாக அங்கே திருப்பதி விரட்டி போனார். ஆனால் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. 1, 2வது ரன் ஓடிடுவாங்க. ஸோ பாஸாக இருந்தாங்க. அங்கே த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க. கரெக்டான பேக்கப் மட்டும் கரெக்டாக இல்லைனா எக்ஸ்ட்ரா ரன்னாக இருந்திருக்கும். 2 ரன் லோ ஃபுல் சாஸ்டாருங்க. இதுக்கு முன்னாடி கவர்ஸில் ஒரு பவுண்டரி போயிருந்துச்சு. இந்த முறை பவுண்டரி போதா ஃபீல்டர் பாஸாக இருந்தார். அதை விட பாஸாக பந்து போயிடுச்சுங்க. ஒரு பவுண்ட்ரி, 1 more பவுண்ட்ரி. 2 பவுண்ட்ரியுமே எங்கள் ராஜாண்ணா பேட்லேருந்து வந்திருக்கு. 5th ஒன் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப்புங்க. சதீஷ் விழுந்து பந்தோட வேகத்தை ஸ்டாப் பண்ணி போட்டார். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்திருந்தா எங்கள் விக்கெட்டுக்கு சான்ஸாக கூட இருந்திருக்கும். ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 more நினைக்கிறேன். அங்கே கேட்ச் கையில் தான் போகும். கீழே டிப்பாகி போன காரணத்தினால ஒரு டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 17. 3வது ஓவர் போட எங்கள் ஃபஸ்ட் ஓவர் போட்ட சூர்யா ஃபஸ்ட் ஓவருக்கு 10 ரன் போயிருந்துச்சு. இப்போ 3வது பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் நேருக்கு நேர் கொஞ்சம் தாங்க கையில் பட்டுச்சு. ஃபாஸ்ட்டாக போன காரணத்தினால கேட்சை பிடிக்க முடியல. பாலை ஸ்டாப் பண்ண தான் முடிஞ்சு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஓவரை எங்கள் சூர்யா. செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. 1 more குயிக்கர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே டாட் பால். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்கே ஸ்கொயர் லேக்கில். அகெயின் ஃபீல்டர் எடுக்கலை. அதன் காரணமாக 1, 2வது ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. ஒரு 2 ரன் போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சான்ஸ் ஃபார் டேரக்ட் ஹிட்டாக தான் க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். கரெக்டாக பேக்கப் போயிருக்காரு பவுலர். எங்க ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டேரக்ட் ஹிட் இல்லைங்க. இப்போவும் அடிக்கிறாங்களா, இங்கே பிடிக்கல. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 more நினைக்கிறேன். பவர் பிளேயில் திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலைங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுதா, விரட்டி போய்க்கிருக்காங்க ஃபீல்டர். பந்து போகலை. ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு. இது வரைக்கும் 3வது ரன் ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க எங்க திருக்கட்டளை. 4வது ஓவர் போட எங்கள் ஹைட் மேன் திருப்பதி அவரோட ஹைட்டை பயன்படுத்தி நல்ல வேகம் போடுவார். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எங்கள் சைக்கிளில் இருக்குது மலைய ராஜா. ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்லோ ஏர் போட்டிருக்காரு. லோ ஃபுல் டச். சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பூஸ்டாருங்க இங்கே லைனில். ஃபஸ்ட் பாலை விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே திருப்பதி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜா அண்ணனோட விக்கெட்டு பறி போகுது. இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் சிவா. பாலோட செகண்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் திருப்பதியை விரட்டி ஃபாஸ்ட்டாக போனார். புஷ்டாருங்க சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன்
சுவிட்சுக்கான ட்ராய் ஆஸ்டாருங்க. பவுண்டரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்கு. இங்க தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு 6 ராம். இந்த மேட்சுக்கான முதல் 6 இங்க பதிவு பண்ணியிருக்காரு சுவிட்சுக்கு திரும்பி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தரையோட தரையாக பாஸ்டாக கவர்ஸில் போய்க்கிருக்கு. அங்கே செந்தில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 2வது ரன் ஓட்டாங்க. ஸோ இந்த எண்ணிலையும் வந்துடுவார்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க ஒரு 2 ரன். பாலோட 5th ஒன் ஃபுல் டாஸ். தெளிவாக மைண்டை போட்டு தரையில் ஆடி இருக்காரு. பேட்டில் பவர் கொடுக்கல, விரட்டி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓடி 2 எடுத்துருவாங்க. இங்கே எப்பயும் சொல்கிற மாதிரி காமன் கம்போஸ்டா. லாஸ்ட் 1 மோர் அகைன் ஒரு சுவிட்சு கிட்ட இந்த முறை தாண்டி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா விரட்டி போக்கியிருக்காங்க. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க, போயிடுச்சு. 2 பால் சுவிட்சுக்கு திரும்பி 2யும் ஒரு 6 ஒரு பவுண்டரினே இங்கே அடிச்சிருக்காரு ராம். 10 ரன் ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் மேட்சை. இங்கே திருக்கட்டளை 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் போட எங்கள் யங்ஸ்டர் ரகு ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஷாட்டு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே இங்கே வாம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சிவா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இந்த முறை கவர்ஸில் பாஸ்டாக போயிருக்கு. இதையும் ஸ்டாப் பண்ண முடியல போய் ஃபீல்டராலாங்க. 1 மோர் பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சிவா. ஒரு ஸ்லோயர் பிகைன் தி ஸ்டம்பில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். 4th ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்னு நினைக்கிறேன். பேட்டில் ஹெச்எஸ் இருந்துச்சு. நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன். ராமோட விக்கெட் இங்கே இழக்கிறாரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே மதன். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு உடம்புல பட்டு பவுலர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். அல ஸ்டாப். ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் காலில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க பார்த்து பந்தை விட்டாங்க. 1 2வது ரன்னும் ஓடிடுவாங்க இங்கே. ஸோ இந்த பால் இங்கே 2 ரன். 5 ஓவருக்கு 51 10 ரன் ரேட்டை குறைய விடாமல் இங்கே எடுத்து போய்க்கிருக்கான்னு சொல்லலாம். திருக்கட்டளை வச்சுக்கண்ணா 6வது ஓவர் போட அங்கே சீனியர் பிளேயர் செந்தில் தெளிவாக தரையில் ஆடி இருக்காருங்க. பேட்டில் பவர் கொடுக்கல, மைண்டில் தவறு இல்லைங்கிற மாதிரி தெளிவாக ஆடினார். 2 ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க குயிக்கராக. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார். 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா நம்ம சொல்லிட்டாங்க. அங்கே பின்னாடி பேக்கப் தெளிவாக இருந்திருக்காரு ஜெயராம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஆஸ்டாருங்க. தவறான பந்து, அதை தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம். 1 மோர் பவுண்டரிங்க பிகைன் தி ஸ்டம்பில். நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் லைன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்கு. எப்போவுமே சுவிட்சுக்கு நல்லா ஆடுவார் மதன், ஆனால் இது வரைக்கும் நேரடியில் படலை. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். பவுலர் தலைக்கு மேலே தட்டி விட்டு சிங்கிளாக டபுளாக ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க ரகு. அங்கே நல்ல ஃபீலிங் த்ரோவை கீப்பருக்கு அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 61. இந்த ஓவருக்கும் 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 7வது ஓவர் போட இங்கே திருப்பதி தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க. சூப்பராக ஆனார். கிளாசிக் ஷாட். கடைசி வரைக்கும் பாலை பார்த்து கரெக்டாக ஒரு டச் மட்டும் தான் பண்ணி விட்டார். போயிடுச்சு. இங்கே பவுண்டரியில் என்ன டச் பண்ணி வந்து முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிக்கலைங்க. பால் வரைக்கும் கரெக்டாக போயிருந்தார். ஆனால் கேட்ச்சு. ஸோ சன்லைட் காரணம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ரகு பாஸ்ட்டாக இருந்தாருங்க ஃபீல்டர். நல்ல எஃபோர்ட் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் எட்ஜ் முட்டு வாங்கி போயிருக்கு. கேட்சுக்கு வந்துடுறாங்களா. ஃபீல்டரால் வர முடியல. இது வரைக்கும் 1 2வது ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிகே இந்த சம்மில் தெரிச்சு வந்திருக்கு. பவுண்ட்ரி போகல, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க மதன். டாட் பாலோட இங்கே அடுத்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு இங்கே 70 அடிச்சிருக்காங்க திருக்கட்டளை. வச்சுக்கணும் 8வது ஓவர் போட இங்கே செல்வா ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே செல்வா. 1 டவுன் பேட்ஸ்மேனாக போய் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இங்கே ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். சிவா வெல் பிளேடு, சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில். நீ பேட்ஸ்மேனா இங்கே மில்லர் தர்மா
ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. சூரிய இருக்கார் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. லாப்டர் ஒன். சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் நான் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் கிளப்பு இருந்தாங்க, அவங்க எதுவுமே சொல்லலை. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். போட்டாங்க இங்கே. ஸோ ஓடியே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. வாட்டர் ரன்னிங். பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் ஓடி 4 ரன்னு சேர்த்து கொடுத்துறாங்க. ஸோ நல்ல ரன்னிங் பீட் இந்த விக்கெட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இந்த மாபெரும் ஒருபோர் கிரிக்கெட் போட்டிக்கு முத்தான முதல் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக ஆடி இருக்காரு. சுவிட்சுக்கு திரும்பி இங்கே சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டரை ஏமாற்றி போயிடுச்சுங்க. பவுண்டரி. ஒன் மோர் பவுண்டரி. போன பால் ஓடி எடுத்த 4, இந்த பால் பவுண்டரியில் போன 4ன்னு 8 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. உடம்புல தான் பண்ணிருக்கு. ரன் ஓடுறாங்களா சொல்றாங்க. சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் அவர்களுடைய சகோதரர் ராஜேஷ்குமார் காமராஜபுரம் எஃப்சிசி அணியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸை ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க தான் இந்த மேட்ச்சுக்கு 2 பிளேஸ் அப்ளைஸ் செல்வகுமார் அவர்களையும் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் புதுக்கோட்டையில் அதிகமான டோர்னமெண்ட் இவங்க தான் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்சிசி அணியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து வருகின்றிருக்கக்கூடிய அவர்கள் நண்பர்கள் அனைவரையும் காமராஜபுரம் எஃப்சிசி அணியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என அன்போடு அழைக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிரிக்கெட் போட்டி மட்டுமல்லாது அனைத்து போட்டிகளுக்கும் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்கே நிறுவனங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லாஸ்ட் ஒன் மோர் அகைன் பிகைன் த சம்ல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் வரைக்கும் போனாங்க. ஆனால் இது வரைக்கும் பிடிக்கல, விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி போகலை. 3வது ரன் கால் பண்ணி இங்கே ஓடி இருக்காங்க. 8 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க திருக்கட்டளை. மேட்சுக்கான 9வது ஓவர் போட இங்கே ரகு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் காலில் தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலரே பாலுக்கு போயிட்டாரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் பிடிச்சிடுறாங்களா? போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். நீ பேசுனாங்க ராஜேஷ். அகைன் அதே ஃபீல்டர், இதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறை பாலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. போயிடுச்சுங்க. கவர் டிரைவ் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு எங்கள் மதன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அங்கே மாறி. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு. நல்லா கீப்பிங். ஒரு டாட்டோட 9வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த 10 ரன் ரேட்டை குறையவே விடலைங்க. 90 அடிச்சிருக்காங்க. 9 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் 10வது ஓவர் போட இங்கே செல்வா ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. சிக்கி ஷாட். அங்கே ஃபீல்டு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி போட்டார். ஒரு சிங்கிள். நிற்க வச்சு மாறுறாங்களா? இல்லைங்க, சிங்கிள். ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பத்மா. சூப்பர் த்ரோங்க. எக்ஸலண்டான த்ரோ. கீப்பர் கரெக்டாக அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பே ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். இந்த பால் கண்டிப்பாக 2வது ரன் ஓடிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிருக்காங்க. ஓட்டாங்க. ஸோ பேக்கப் எல்லா பாலுமே கரெக்டாக வந்துடுறான்னு சொல்லலாம் எங்கள் சதீஷ். நோ பால் +2. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஃப்ரீ ஹிட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். பவுண்டரி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி அகைன் பத்மா தான் போயிருக்காரு. இதையும் 2ஆக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். நிற்க வச்சு மாறுறாங்களா? அங்கே அடித்தார். ஆனால் ஸ்ட்ரைக்கர் மேலே போட்டுருச்சு. 1 ரன் ஓட்டாங்க. அவளோட 5th ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஹைட்டு தான் போயிருக்கு. அங்கே கீப்பர் பவுலரே வந்து போஸ்டாருங்க செல்வா. 1 more விக்கெட் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லலாம். இங்கே லாஸ்ட் 1 more பால் உடம்புல தான் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க ஒரு சிங்கிள். இதோட 100 ரன்னை தொடுறாங்க திருக்கட்டளை. 101 டார்கெட் பார் சின்னச்சத்திரம். இப்போ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ 100 ரன் அடிச்சிருக்காங்க, 101 டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. இங்கே அங்கே நிறைய டிஸ்கஷன் போய்க்கிருக்கு. திருக்கட்டளையோட ஒரு யங்ஸ்டர் அவரும் போய் அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிறான்னு சொல்லலாம். 10 ரெக்யூர் ரன் ரேட்டு கெத்தாக இருந்திருக்காங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இங்கே யங்ஸ்டர் ரகு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது செந்தில். ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே தர்மா ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபஸ்ட் ஒன் 3 பால் சுற்றிருக்கான ட்ரை. பேட்டில் பல்ல ரொம்ப லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார். கவர்ஸில் கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. யங்ஸ்டர் பேட்டில் இருந்து இங்கே பவுண்ட்ரியா ஃபீல்டை விரட்டி போகிறாங்க. போகலையா போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிலேருந்து வர ஃபஸ்ட் ரன்னு பவுண்ட்ரியாக கொண்டு வந்திருக்காரு இங்கே ரகு. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கேப்பில் போயிருக்கு ஒரு சிங்கிள். 2வது ரன்னு மாற்றுவாங்களா? ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காருங்க அந்த எண்ணில். இங்கேயும் வந்துட்டார் ரகுவும் ஃபாஸ்ட்டாக 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாருங்க. கவராக போடப்பட்ட பந்து அதை தெளிவாக ஆஸ்டாரு. ஒரு பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும். இங்கே போயிடுச்சுங்க. 1 more பவுண்ட்ரி. இந்த மாதிரி பிகைண்ட் த ஸ்டாம்பில் வந்திருக்கு ரகு பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது. மிஸ் ஃபீல்டு இல்லைனா நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ஃபீல்டர். 2வது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்க இங்கே குயிக்கரா. ஃபஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் 1 more பாயிண்ட் தலைக்கு மேலே ஆடி இருக்காரா? எஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் 1 2வது ரன் ட்ரை பண்ணி 2வது ரன்னும் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே. 1 more டபுள். இந்த ஓவரில் மட்டும் 3 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. 3 டபுள் 2 4 1 ஒய்டுன்னு முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க சின்னச்சத்திரம். செகண்ட் ஓவர் பட எங்கள் ராம். ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட். அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்திருந்தா மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. தேர்ட் மேனில் ஃபீல்டர் ஏமாந்துட்டாருங்க. சான்சர் பவுண்ட்ரி போயிருந்தா பாலோட வேகம் கம்மியாயிருச்சு. பவுண்ட்ரி போகலைங்க. மதன் பாஸாக போயிருக்காருங்க. நல்ல எஃபோர்ட். ஸோ பேட்டிங்கை தொடர்ந்து இங்கே ஃபீல்டிங்லேயும் நல்ல எஃபோர்ட் போடுறான்னு சொல்லலாம் மதன். இந்த பால் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார். இந்த முறை தேர்ட் மேனில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. ஒரு கவர் ட்ரைவ் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா இன்னும் வெரைட்டிக்கு போய்க்கிட்டு இருக்காரு. போகலையா? போயிடுச்சுங்க ஒரு வழியா. ஸோ 1 more பவுண்ட்ரி. இங்கே 3வது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பேட்ஸ்மேன் ரகு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கையில் பட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டேரக்ட் கிட்ட அடிச்சிட்றாங்களா? உள்ளங்க பாஸாக போயிட்டார் உள்ள. ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 25. 8 ஓவருக்கு 76 அடிக்கணும். தேர்ட் பவர் பிளே ஓவர் போட எங்கள் துரை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நல்லா டேக். நாங்கள் ராஜா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே துரை. 1 பேட்ஸ் பண்ணா இங்கே பன்னீர். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்பு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் சுதார்த்தி எடுத்துட்டாருங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட். தரையில் தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. பேக் டு பேக் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. இதை 2 மாற்றுறாங்களா? ஓடலைங்க. டாட் பாலை மாற்றிட்டாங்க. 3வது பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால். ஆஸ்டாருங்க ஃபுல் ஷாட்டு. எப்போவுமே டைமிங் கிடச்சா தெளிவாக ஆடுவார் இந்த ஷாட்டு. இந்த முறையும் ஆஸ்டாரு இங்கே செந்தில். இந்த பால் பவுண்ட்ரியோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 10 ரன் ரேட் குறையிற மாதிரி வந்துச்சு. கடைசி பால் பவுண்ட்ரியோட 10 ரன் ரேட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் எங்கள் சின்னச்சத்திரம். அதற்காக இழந்த விக்கெட்டுகள் 1. 3 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் பட சீனியர் பவுலர் இங்கே பாலாஜி.
தெளிவாக கட் பண்ணாங்க. ஆனாலும் அங்கே ஃபீல்டரை கரெக்டாக வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஆஸ்டாருங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாக ஆடி இருக்காரு. கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஒரு பவுண்ட்ரிங்க. நெக்ஸ்ட் ஒன். கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடிடுறாங்களா. 2 பேட்ஸ்மேனும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ரன்னிங் பீட் இந்த விக்கெட்டில் ஓட்டாங்க. ஸோ என்ன நினச்சாரோ அது கரெக்டாக அங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த பால் ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணாங்க. இதையும் 2 கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கால் பண்ணி ஓடிடுவாங்களா. ஓட்டாங்க. 1 மோர் டபுள். பேக் டு பேக் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டேஸ் கவர்ஸில் இந்த மாதிரி ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டாப் அங்கே ராம். ஒரு சிங்கிள். சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. பேட்டில் படலை. பட்டுருந்தால் கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பிகைன் த ஸ்டம்பில் தேர்ட் மனில் ஃபீல்டர் வைக்கல. டாட்டோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 5வது ஓவர் போட எங்கள் ராஜா ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு அடித்தார். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப்புங்க மதன். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் பிகைன் த ஸ்டம்பில். பவுண்ட்ரி போயிரும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி. ரொம்ப நேரமாக பிகைன் த ஸ்டம்பில் ட்ரை பண்ணார் பன்னீர். ஸோ ஒரு வழியாக இப்போ கரெக்டாக ஆஸ்டார்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி போயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் பாஸாக போயிருக்கு. ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா சப் ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன். ட்ரை மைண்ட் செட். 1 மோர் சிங்கிள். பேக் டு பேக் 2 பாலும் லாங் ஆனில் தட்டி விட்டு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டு வந்துச்சா. எஸ், பேக்கப் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன். ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் நின்னது கரெக்டாக தான் வந்துச்சு. எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில. ஒரு விக்கெட்டோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப்பை இங்கே உடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் திருக்கட்டளை ராஜாண்ணனை செலக்ட் பண்ணாங்க. இந்த ஓவர் அந்த வேலையை கடைசி பாலில் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. ரிமினிற்கு 5 ஓவருக்கு 52. ஸோ 10 ரன் ரேட்டு இப்போ தான் தாண்டுதுன்னு சொல்லலாம். சாரி, 10 ரன் ரேட்டு மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 ரெக்யூர் ரன் ரேட்டு இப்போ தான் மாறுது 10க்கு மேலே. ஸோ இந்த மேட்சுக்கான 6வது ஓவர் போட இங்கே கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். தெளிவாக மீட் ஆகலை. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்களா. நோ சொல்லிட்டாருங்க. சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸ்டம்பில் போட்டாருங்க. ஸோ முத்துவோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே சதீஷ் வரட்டி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களா. ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. அதில் ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஆஸ்டாருங்க. இந்த மாதிரி ஃபீல்டர் தலையை தாண்டி போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி இங்கே. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பார் தாண்டி போயிடுதா. விக்கெட்டுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. 6. நல்லா போட்டுக்கு இருந்தார். போன பால் பேட்ஸ்மேன் எஃபோர்ட் எடுத்து தான் அடித்தார். ஆனால் இந்த பால் ஃபுல் டேஸுங்கும் போது தெளிவாக ஆட்டார். இங்கே போன பால் ஒரு போயிடு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் மறிச்சு பேக் ஃபுட் புல் ஷாட்டு. இதுவும் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சுங்க. இங்கே இந்த முறை பவுண்ட்ரி போயிருக்கு. அடுத்த ஓவர் போட எங்கள் ராஜா ஓடிட்டாங்க. நோ சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். ஸோ 6 ஓவர் முடிஞ்ச நிலையில் 66 அடிச்சிருக்காங்க சின்னையா சத்திரம். ஃபர்ஸ்ட் ஒன். திரையாக தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. அங்கே ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்தார். இதுவும் சிங்கிளாக தான் மாறும். மறிச்சு அடித்தார். அங்கே ஃபீல்டர் தாண்டுதா. நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். இந்த சீனியர் பிளேயர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். 1 மோர் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கு. நல்லா டேக்கன். விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே மலைய ராஜா. நெக்ஸ்ட் ஒன். நீ பேஸ் பண்ணா இங்கே செல்வா மறிச்சு கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ரிஸ்க் என்ன தான் இருக்கும். 2 ஒன்றா மதன் இருக்கார் ஃபீல்டர். ஸோ இங்கே 1ஓட ஸ்டாப் ஆகிட்டாங்க. சூப்பர் எக்ஸலண்ட் ஓவர். ஒரு மேட்ச் சேஞ்சிங் ஓவர் தேவைப்பட்டுச்சு திருக்கட்டில் பக்கமாக. அந்த ஓவரை இந்த ஓவர் இங்கே போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே ராஜா 7வது ஓவர் போட இங்கே தர்மா ஃபர்ஸ்ட் பாலே பிகைன் த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பார்க்கலங்க பாலை. ஸோ இந்த பக்கமாகவே திருப்பி வந்துட்டார். சான்சர் பவுண்ட்ரி போயிருதா. மதன் இருக்கப்ப அங்கே பவுண்டரிக்கு வேலையாங்கிற மாதிரி ஓடி எடுத்துட்டாரு. இந்த பால் 3 ரன் ஓடி இருக்காங்க. 1 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே மதன். செகண்ட் ஒன். கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்.
சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால் மறைச்சு கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட நோ சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, கிளியர் பண்ணி போதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே லாப்டர் 1ல் 6 அடிச்சிட்டாரு செந்தில். ஸோ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில் மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்கான்னு சொல்லலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெரியா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக மைண்ட் செட் போட்டு இங்கே சினேச்சத்திரம் ஆடிக்கிருக்கான்னு சொல்லலாம். ஒரு ஓவரில் ஏதாவது ஒரு பால் அடிச்சுட்டு மற்ற எல்லா பாலும் தெளிவாக தரையில் ஆடிடணும். 10-10 செக்யூர் ரன் ரேட். 8 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க. கடைசி 12 பாலுக்கு 19 அடிக்கணும். மேட்சுக்கான முக்கியமான ஓவர் இந்த ஓவர், மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். இங்கே மேட்சுக்கான 9வது ஓவர். இங்கே துரை வந்திருக்காரு. 12க்கு 19. ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் இருக்காரு மதன், நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ரொம்ப தூரமாக விரட்டி வந்துருக்காரு ராம். 2வது ரன்னு ஓட்டாங்க. ஸோ போன பால் 2 ரன் ஓடிந்தாங்க, ஆனால் 1 ஷாட்டு. அதன் காரணமாக 1 ரன் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் உல்டாஸ் பால், நேருக்கு நேர் சிக்கி ஷாட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. இது சிங்கிளாக தான் மாறும். அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே மதன் இருக்காரு ஃபீல்டர். பாலை ஸ்டாப் பண்ணிடுறாங்களா, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. இதுவும் சிங்கிளாக தான் மாறும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக் டெலிவரி, சிங்கிளாக ஓடலைங்க. டாட் பால் முக்கியமான நேரத்தில் துரை ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 9வது லாஸ்ட் 1 more பால். இது வரைக்கும் இந்த ஓவரை எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. முக்கியமான பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் சிங்கிளா, 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கரெக்டாக பாஸாக போயிருக்காரு. இந்த ரன்னில் அடித்து பார்த்துருக்காங்க, பிடிச்சும் அடிக்கலைங்க. இங்கே 2 ரன்னே ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக. ஸோ ஆக்சுவலாக ரிஸ்க் எடுத்து தான் ஓடினாங்க. செந்திலன்னா அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்பில். ஸோ 2ஆவே இங்கே மாறி இருக்கு. 13 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 9 ஓவருக்கு இங்கே 88 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 13. ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காரு இங்கே செந்தில். கடைசி 6 பாலுக்கு 13. இங்கே ராம் வந்திருக்காரு. கடைசி ஓவர் பட ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதோ செந்தில். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 2வது ரன் கீப்பர் 2க்கு அடிச்சிருக்காரு, ஓட்டாங்க. ஸோ இந்த 2 ரனோட இங்கே 50 பதிவு பண்ணுறாரு செந்தில். ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தண்ணி ஒருவனா போராடி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இதோட இங்கே 50 பதிவு பண்ணியிருக்காரு செந்தில். ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஸோ கடைசி 5 பாலுக்கு 11. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. இங்கே கேட்சை பிடிச்சிடுறாங்களா, கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். பூஸ்டாருங்க சீனியர் பிளேயர் அங்கே துரை. ஸோ 50 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பாலில் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. கடைசி 4 பாலுக்கு 11 அடிக்கணும். மேட்சை செம்ம ப்ரெஷராக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இங்கே. ஸோ வெல் பிளேடு, ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ். ரிமைன் இருக்க 4 பாலுக்கு 11. நீ பேட்ஸ்மேனாக இங்கே மாறி இருக்காரு ஸ்ட்ரைக்கில். 4க்கு 11 தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பால் 1 ரன் ஓட்டாங்க. சார் ரிமைன் இருக்க 3 பாலுக்கு 10. மேட்சை செம்ம ப்ரெஷராக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. ரிமைன் இருக்க 3க்கு 10 முக்கியமான பால். சான்ஸ் ஃபார் அம்பேத்கர் ஒய்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்டு 3 பாலுக்கு 9. 3 பாலுக்கு 9 ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. எனக்கு குருச்சலான டைம். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ரிமைன் இருக்க 2 பாலுக்கு 7 அடிக்கணும். முக்கியமான பால் மேட்ச் பால். ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு, காலில் போட்டிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் ஆகிறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட இங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. மேட்ச் கடைசி பாலுக்கு போயிருக்கு. கடைசி 1 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஸோ சைக்கிளில் இருக்க போகிறதோ இங்கே மாறி இது வரைக்கும் இந்த ஓவரை 7 ரனுக்கு நல்லா போட்ட ராம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கடைசி 1 பால், கடைசி 1க்கு 6 என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். திக் மொமெண்ட் ஒய்டு போயிருக்கு. முக்கியமான நேரத்தில் இங்கே ஒரு ஒய்டு போயிருக்கு. இப்போ 4 அடித்தாலும் மேட்ச் டை ஆகும். ஸோ கடைசி 1க்கு 5 4 போனால் மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கு போகும். சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போயிடுதா, அங்கே ஃபீல்டர் தடுமாறி வந்தார். ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க.
2ஓட சேர்த்து விக்கெட்டா மாத்திட்டாங்க. இந்த விக்கெட்டோட இங்க மேட்சை வின் பண்றாங்க. முதல் அணியா டோர்னமெண்ட்ல பிரைஸை செக்யூர் பண்றாங்க. இங்க திருக்கட்டளை கடைசி வரைக்கும் செம்ம பரபரப்பா எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த பக்கமா செந்தில் ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் தண்ணி ஒருவனா போராடி எடுத்துட்டு போனாரு. பட் மேட்சை வின் பண்ண முடியல. ஹால் லைக். ஸோ கங்க்ராட்ஸ் ஃப்ரம் 2 ரன்கள் வித்தியாசத்தில். அதே மாதிரி இந்த மேட்ச் 10-20 ஓவருங்க, 120 பாலும் திருக்கட்டளை டீம்லேருந்து. ஸோ அண்ணன் ஓய்வே எடுக்கலாங்க, எல்லா பாலுமே பூஸ்டப் பண்ணிக்கிருந்தாரு. ஸோ ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போயிட்டு இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி? பேர் கார்த்திக், பேர் வந்து கார்த்திக். முன்னாடி வந்து அவங்களுக்கு ஓப்பனிங் ஆடுவேன் இந்த டீம்ல வந்து ஓப்பனிங் ஆடுறேன் வைக்கிறேன். நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 30 வயசு 3 வயசு ஆயிடுச்சு. ஆனா வந்து இப்போதைக்கு உள்ளதுல இந்த ராஜா வந்து நல்ல ஒரு தர்மா லெஃப்ட் தர்மா இருக்கான். ஓகே சூப்பர். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 20 ஓவர் ஒவ்வொரு பாலுமே பூஸ்டப் பண்ணணும். ஸோ வெளில இருந்து ரொம்ப ஆக்டிவாக பூஸ்டப் பண்ணிக்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி ஒரு வெற்றி கிடைக்கணும்னா ஒவ்வொரு பாலுமே வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம்னா அந்த இது கார்த்தி சுமார் வந்து மேட்ச் இப்போ முடிஞ்சது வரைக்கும் அது என்ன சொல்றது, அது பக்கனே இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, அதே மாதிரி நல்லா பூஸ்டப் பண்ணீங்க, உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச் சந்திப்போம். ஓகே கண்டிப்பாக ப்ரோ.